ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாம்பழ புளிശ്ശേരി தான் கேரளா ஸ்டைலில் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 மாம்பழம் எடுத்திருக்கேன் நான். இப்போ வந்துட்டு புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி மாம்பழத்தில் செய்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். நம்ம சேனலில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணி எடுத்து போட்டுருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தான் வந்துட்டு உங்களுக்கு நான் போடும்போது உடனே பார்க்க முடியும். நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் நார்மலாக பச்சடிலாம் செய்வீங்க இல்லையா, அது மாதிரி தான் இது. ஆனால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இவ்வளோ பீசஸ் வந்திருக்கு எனக்கு 2 மாம்பழத்தில். இப்போ வந்துட்டு ஒரு கடாயில் நம்ம 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இந்த மாம்பழ பீஸையும் அதில் சேர்த்துட்டு 200 ml தண்ணி நல்லா முங்குற அளவுக்கு விட்டு வேக வச்சிடலாம். 10 மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல டிஷ்ஷஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சால்ட்டும் 2 பிஞ்சு மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், சூப்பர்பாக அந்த மாம்பழம் வந்துட்டு வெந்து வந்துருச்சு. நல்லாயிருக்கும் இது. உங்களுக்கு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தது இதில் சேர்த்துடலாம். நம்ம லஞ்சுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம் அப்படின்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அரைச்சிட்டு வந்துட்டு சேர்த்துட்டு சிறு கொதி போல் வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிறு கொதி போல் வந்ததுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து நல்லா க்ரீமியாக பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் செஞ்சுட்டு. நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ளே செஞ்சு பார்த்துடுங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.